எண் 2 தனிமலர் பாரதி. இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல்லமுது. அவையோர் நடுவர் ஆசிரியர் தோழர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவரையும் அமிழ்தாம் தமிழால் வணங்கி தொடங்குகிறேன். ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என இளைய சமுதாயத்தை இன்முகத்தோடு அழைத்தார் பாரதி. 4 இளைஞர்கள் ஒன்று கூடினால் நிச்சயம் அங்கே பயனுள்ள செயல்பாட்டிற்கான சிந்தனை ஒன்று அவர்களின் மனங்களில் மலர்ந்திருக்கும். 100 இளைஞர்கள் கொண்டு இந்த தேசத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் விவேகானந்தர். சரித்திரம் படைத்த ஜல்லிக்கட்டு முதல் சாமானிய மக்களின் சட்டத்துறை வரை இளைஞர்களின் மக்கட்பணி என்பது மிகவும் பாராட்டக்கூடியது. மாற்றத்தை கொண்டு வரும் ஆற்றல் இளைஞர்களுக்கு உண்டு. நீதி கேட்கும் அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. இயற்கை பேரிடர் செயற்கை பேரிடர் நேரத்தில் இளைய சமுதாயம் தானாக முன்வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஜாதி மத பேதமின்றி உதவி செய்துள்ளதை யாவரும் அறிந்ததே. எனவே இந்த சமுதாயத்தை உள்ளடக்கிய வளர்ச்சி அடைய வைக்க இளைஞர்களால் மட்டுமே முடியும். சமூக மாற்றத்திற்கு செயல் ஊக்கமான முகவர்களாக இன்றைய இளைஞர்கள் திகழ்கின்றனர் என்றார் மைக்கேல் கிரீன். இளைஞர்களின் போராட்டம் என்பது ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? அவர்களுடைய போராட்டம் வன்முறையை தூண்டும் விதமாக ஏதாவது பேருந்தை அடிக்க வேண்டும், நொறுக்க வேண்டும், எதையாவது கொளுத்த வேண்டும் என்று வன்முறைத்தனமாக இருந்தது. ஆனால் இப்படி பல நெடுங்காலமாக இருந்த வரலாற்றினுடைய போக்கு என்பதை உழைத்து இன்றைய இளைஞர்களின் போராட்டம் என்பது அகிம்சை வழியிலும் நேர்மையான வழியிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சமூக மாற்றத்தை வடிவமைத்து வித்திட்டவர் இன்றைய இளைஞர். இதற்கு தக்க சான்றாக இலங்கையிலே கர்னல் திலீபன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அழைத்து வைக்கப்பட்டிருந்த தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என தண்ணீர் கூட அருந்தாமல் அகிம்சை வழியில் 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி மரணமடைந்தார் என்பது நிதர்சனமான உண்மை. திருத்தப்படாத நிலம் பயனற்று போகும். தடுக்கப்படாத வெள்ளம் தாழாத துன்பத்தை தரும். கடிவாளம் இல்லாத குதிரை கண்டபடி ஓடும். நம் இந்திய சமூகத்தின் பொது வாழ்க்கை இப்போது கலர்நிலமாய் காட்டாற்று வெள்ளமாய் கடிவாளமற்ற குதிரையாய் நசிந்து கொண்டிருக்கிறது. எனவே சமூக பொறுப்புணர்வுடன் கற்று பட்டு உணர்ந்தவர்களின் வழிகாட்டுதலில் பகுத்தறிவு இளைஞர்களால் தான் இதை சீர் செய்ய முடியும். இக்கால இலக்கியத்தின் தலைமகன் பாரதி 39 வயதுக்குள் அவர் செய்தது 100 ஆண்டு சாதனை. கணித மேதை ராமானுஜம் 33 ஆண்டுகள், புரட்சியாளர் பகத்சிங் 24 ஆண்டுகள், 29 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணில் வாழ்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் வெறும் 31 வயதில் இந்த உலகம் முழுவதையும் தனக்குள் கைப்பற்றிய மாவீரன் அலெக்சாண்டர் போன்றவர்களின் சரித்திரம் எல்லாம் இப்படிதான் இருக்கிறது. இறுதியாக ஒன்று கூற விளைகிறேன். ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்ற புறநானூரின் கூற்றின்படி தமது செயல்களை செவ்வினை செய்து எதிர்காலத்தை வடிவமைப்பதில் உறுதி கொள்வோம். எனவே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம்.